என்ன சரி ஸ்கை ப்ளூலாம் வேணாம், நல்லா தான் இருக்குது. ஆமாவா? ஏய் என்னதான் இருந்தாலும் பழசம் மறக்காதடி, ஃப்ரெண்டு தான். போட்டுட்டு இல்லாத பண்ணிட்டு இருக்கு. இப்போ எங்கே போகிறோம்னா முகூர்த்த சேலை எடுக்கணுமாங்க. அவங்க அப்பா வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணுங்கிறாங்களாம். அதனால் எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. போயிட்டு பிரியாணி வாங்கி தெரியா? ஆ பிரியாணி வித் பீர். ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி. ஏ டிக்கி கொதிக்குதுடி, என்னோட டிக்கி கொதிக்குது. சரி ஏறு. என்ன ஓவரா பண்ணாத, இதில் கூட இதை அப்படி அதான் விலையை எடுத்து முடிச்சாச்சு. இந்தாடி இதை புரி. ஹலோ நம்ம வீட்டில் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ஃபைனலி மேரேஜை பற்றி கேட்டிருப்பீங்க. 23ஆம் தேதி மேரேஜுங்க. எல்லாரும் வாங்க ப்ரோ, நான் வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. அப்புறம் தக்காளியும் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக வாங்க. தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அப்புறம் என்னன்னா இன்னைக்கு புடவை எடுக்க போனாங்க. அந்த புடவை எடுக்க போகிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அவளுக்கு முகூர்த்த சேலை எடுக்கணுமா, அதனால அவங்க வீட்டில் ஏன்னா இன்னும் ப்ரெஷர் பண்ணுறாங்க, சீக்கிரம் அதெல்லாம் முடியுங்க, ஏன்னா இவ்வளோ நாள் வச்சுட்டு இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதை எங்கள் வீட்லேயும் அதே தான். அதனால தான் நாங்கள் போயிட்டு புடவை எடுக்க போகிறோம். நான், தக்காளி, எங்கள் அப்பா, அம்மா. வீடியோ எண்டு வரையும் பாருங்க. அவளுக்கு என்ன அப்போ கலர் புடவை எடுத்துக்கான்னு பாருங்க. ரொம்ப எனக்கே காமெடியாக போயிடுச்சு. எனக்கு பிடிக்காத கலர் எடுத்தா, ஏன்னா நான் சொன்னது வந்து ப்ளூ கலர், ஆனால் அவள் பிடிக்காத கலர் எடுத்துட்டா. ஓகே பரவாயில்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண மறக்காம எண்டு வரைக்கும் பாருங்க. வேற லெவலாக இருக்கும். ஓகே பாய். எப்பா வீட்டை பூட்டி நைனாவா திட்டுவாங்க. வேறு இப்போலாம் நீ என்னை திட்டக்கூடாது. ஆமாவா? ஏய் என்னதான் இருந்தாலும் பழசம் மறக்காதடி, ஃப்ரெண்டு தான். ஆமாம். என்ன எப்பே சீக்கிரம் ஆடி, அவங்க போயிட்டு இருப்பாங்க. உண்மையாக நீங்கன்னா ஓகே சொல்லுவார் நினச்சி கூட பார்க்கலங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்டு சக்தி சொன்னாங்க. சக்தினா அதான் சொன்னான், பார்த்துருப்பீங்க நீங்களே போன வீடியோவில். இந்த பொண்ணை விட்டால் அவனுக்கு வேறு எந்த பொண்ணும் நல்ல பொண்ணாக கிடைக்காது. நிறையா பேர் கமெண்ட்லையும் கேட்டீங்க, சொல்லியிருந்தீங்க. என்ன வாய் குளருது காலையிலேயே. இப்போ எங்கே போகிறோம்னா முகூர்த்த சேலை எடுக்கணுமாங்க. அவங்க அப்பா வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணுங்கிறாங்களாம். அதனால் எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஃப்ரெண்டாக இருந்தேன் திடீர்னு என்ன அப்படின்னு எல்லாருமே ஒரு எப்படின்னா தப்பாக பேசல. எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரெண்டாக இருந்து திடீர்னு என்ன கல்யாணம் அப்படின்ட்டு. நான் தான் அப்போ தான் சொன்னேன், என்னாலையும் விட்டுட்டு இருக்க முடியாது, அவளும் லூஸு, நான் பைத்தியங்க. அது உண்மையாக நான் எங்கேயாவது போயிட்டனாலே அழுதுருவாவே. அதனால் என்ன அப்புறம் என்ன வழி தெரியல. நாங்கள் 2 பேருமே ஒரு முடிவு, நல்ல முடிவாக எடுத்து முன்னாடி போமா. ஆமாங்க, ஃப்ரெண்டாக இருந்துட்டு திடீர்னு அப்படி பார்க்க பாய் மாப்பிள்ளை எல்லாம் ஊருக்கு போகிறாங்க. 23ஆம் தேதிங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ எங்கள் வீட்டில் இருக்காளா, எல்லாம் தப்பாக பேசாமல் நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க, டேட் சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். இப்போ தக்காளி அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாப்புல இருக்குது. எல்லாம் வாங்க கண்டிப்பாக 23ஆம் தேதி மாரியம்மன் கோயிலில் நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ட்ரிப்பு தாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்போதும் போல் சண்டை நாங்கள் போட்டுட்டு தான் இருப்போம். ஐயோ எங்கள் நைனா இங்கே தான் இருக்காங்களா? வா ஓகே. எங்கள் சித்தப்பா கடைங்க அது. எங்கள் டாடி வேறு வந்துட்டார். எங்கள் டாடியை பார்க்கவே பயமாக இருக்குங்க. நான் எங்கேனா ஒத்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. எங்கள் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம். எங்கள் அம்மா முன்னையே சொல்லிட்டாங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான்னா அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைபர்? நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் 2 பேரும் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க நீங்களே கல்யாணம் பண்ணீங்க. சீரியஸாக ப்ரோ, என்னாலையும் விட்டுட்டு இருக்க முடியாது. இத்தனால கூடயே இருந்த லூஸு. உண்மையாக அது ஃப்ரெண்டோட அருமை நமக்கு தான் தெரியும். அதுமாரி எனக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா கடைசி வரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ப்ரோ.
முன்னாடி வெயில் இப்படி அடிக்குது காலையிலேயே, இதை வேற போட்டாங்க. ஹார்ன் அடிச்சுட்டு வருவாரு தலைவர். வேகமாக போமா மெதுவாக போமான்னு தெரியல, பார்ப்போம் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு. எல்லாம் வெயிலில் இருந்துட்டாங்க. சரியான சவுண்டுங்க, கொளுத்துறா. முன்னாடி இவ்வளோ ஸ்பீடாக ஆகுது. முன்னாடி அதிருது பைக்கு, சரியான ஸ்பீடுங்க. என்னடா அது உள்ள என்னென்னமோ இருக்குள்ள இருக்கு. ஓகே, சரியான பெருசாக இருக்கும்ல இருக்கு. இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு, கொளுத்துறா. ஏது என்ன இதுக்கு எண்டே இல்லையா? அப்பா முடிஞ்சிடா சாமி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளியை பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. அப்புறம் ஆளில் போட்டுங்க பெல் பட்டனை சொல்லிட்டேன். அப்போ தான் இனிமேல் நாங்கள் போடுற ஃபன்னு வீடியோ எல்லா வீடியோ வரும். மேரேஜ் வீடியோ கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, ஆல் பட்டனை மட்டுங்க. வேறு லெவல் ஃபன்னாக தான் இருக்கும். எல்லோரையும் இன்வைட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக வந்தே ஆகணும், வராமல் இருந்துடாதீர்கள். ஒன்றும் இல்லை, முன்னாடி வந்துட்டு திருத்துறம்புடி பஸ்ஸில் ஏறுங்க. அப்படி பைக்கில் வந்தீங்கன்னா திருத்துறம்புடி ரோட்டில் வாங்க. கோட்டூர் நடுவில் இருக்குது ஊர். திருத்துறம்புடிக்கும் மன்னார்குடிக்கும் நடுவில் இருக்குங்க எங்கள் ஊர். கண்டிப்பாக வாங்க. மாரிமக்களில் தான் மேரேஜ். இவ்வளோ முகூர்த்த போட எங்கள் அம்மா எடுக்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சாமி பற்றியில் எங்கள் அம்மா ரொம்ப கரெக்டாக அந்த டைத்து தான் போகணும், அந்த டைத்து தான் போகணுன்ட்டு எங்கள் அம்மா முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையுமே. அதனால தான் இப்போ நாங்கள் போகிறோம். நான் வரலன்னு தான் சொன்னேன், தக்காளி தான் வான்ட்டு. எனக்கு 1008 வேலை இருக்குது. கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, மலையில் ஒரு மேட்ச் இருக்குங்க. ஆனால் மழை பெஞ்சு கெடுத்து விட்டுங்க நேற்று. கடுப்பாயிட்டு எனக்கு. இனிமேல் எங்கே மேட்ச் நடக்க போகுது, மழை தான் நடக்கும். எப்பா வெயில் ரொம்ப அடிக்குதுங்க அதுக்குன்னு. ஐயோ கடவுளே, இனிமேலாம் வேலை ஹெவியாக இருக்கும் போல இருக்கு. ஃப்ரெண்டு எப்படா வருவான் இருக்குங்க சக்தி. அதுட்டானா ஜாலியாக இருக்கும். எந்த இதில் எடுக்க போகிறான்னு தெரியல. எப்போவுமே அம்மா மகாராஜாவில் தான் எடுப்பாங்க, அங்கேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ இங்கே வந்தாலே டிராஃபிக்காக இருக்குங்க. இறங்கு. ஓகே, வா நல்லா இருக்கு. அப்படி போட்டுக்கிறேன் தலைவா, போட்டுக்கிறேன். உடனே வந்துடுவோம். வெயிலாக இருக்குது தாங்காது. அப்படியே போட்டுக்கிறேனே, உடனே 5 நிமிஷத்தில் வந்துடுவோம் தலை. இவ்வளோ இடம் இருக்கு. ஏன்னா தீபாவளி பொங்கல் டைமா நாங்கள் வந்து சும்மா போல ட்ரெஸ் எடுக்கிறோம். ஓகே, எங்கடா அதுக்குள்ளே காணும், போயிட்டாங்களா? என்ன போமா உள்ள? உனக்கு பிடிச்சதை எடு. எவ்வளோ நாளாக எடுங்க ரேட்டு. இந்த பார்டர் மட்டும் வந்து மேல கீழ வந்து கேமரா தள்ளி விட்டுறாத. பார்டர் இருக்கலாம் ப்ளைனா வந்து. ஆமா ஜோன் எல்லாமே ஜோன் பேசலாம். ஹலோ அனிதாங்க, ஏதாவது ஒன்று எடுறி. இது ஓகேடி. இந்த கலர் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அத்தை கிட்ட கேட்போம், பார்த்தோம் நல்லா இருக்கு. என்ன ரேட்டு? இது என்ன ரேட்டு? ரேட்டை பற்றிலாம் நீ பேசக்கூடாது சும்மா. அப்படியா? சரி ஏதோ எடுங்க. நீங்கள் எடுங்க எதனாலும் எடுங்க. இங்க பாரு, ப்ளூலாம் பார்த்தோன்னே பிடிக்கும் தெரியுமா? மயில் கலர். எங்கள் டாடி சிரிக்கிறாரு. எங்கள் டாடியை பாருங்க, அவர் தான் எங்கள் டாடி. தக்காளி ஏதாச்சும் ஒன்று எடுறி. நிறையா புடவை இருக்கு. இதுவா இது
ஸ்கை ப்ளூ இந்த ஸ்கை ப்ளூ பட் ரோஸ் கலந்த மாதிரி இருக்கா? அப்படி வராது. அந்த ஸ்கை ப்ளூ எடுங்க. நீ கேக்குற மாதிரி எல்லாம் வராதீங்க சரியா? எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு உண்மையா. அந்த கலர் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கலரா எடுத்து ஆஹா அது மாதிரி இல்ல. அத கேளு மத்திட்ட. டீ-ஷர்ட் கலர். வேற கலந்தது. மயில் கலர். பிஜாமா நல்லா இருக்கு. எனக்கு பாக்க இது ரெண்டும் தான் நல்லா தெரியுது. இது நல்லா இருக்கு. உடைச்சிக்காம. என்ன சரி ஸ்கை ப்ளூ எடுக்கறேன்டாங்க. ஸ்கை ப்ளூலாம் வேணாம் நல்லா தான் இருக்கு அது. இங்க பாருங்களா சைஸ் எனக்கு தெரியல. 38 தான் இருக்குங்க. பெருசா இருக்குமா 38லாம்? இதெல்லாம் எல் சைஸ் சொல்லிடுவேன். உனக்கு பிடிச்சது எப்படி? இது பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. இது வந்து பாப்பா இது வந்து இந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே துணி தானே ராத்து. எல்லாம் ஒண்ணுதான். நாடு தான் வரும். ராமராஜ் இருக்குங்க. இந்த இருக்கு பாரு. ராமராஜ் எடு. ரேட்டு 150 ரூபா, சட்டை 150 ரூபா. ஏன் என்ன சொல்றாங்க? எடு ஏதாவது எதுமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பாப்பா பிடிச்சது சொல்லி தக்காளி அதே எடுங்க. ஓகே பட்டு வேட்டி பட்டு பட்டு புடவையா எடுத்தாச்சு. ஆண்டி ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் அந்த புடவை ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வேணா எடுத்துக்கலாம். எப்போ வேணா எடுத்துக்கலாம். 5000 என்ன ஓவரா பண்ணாத. இதை விட இதை பிடி. அதெல்லாம் ஒரு இல்லையா எடுத்து முடிச்சாச்சு. இந்தாடி இதை பிடி. எப்போ சரி வாங்க வாங்க வண்டி எடுப்போம். ஏய் அங்கே வந்து என்னங்க எம்மே. ஓகே கிளம்பியாச்சு. போமா ஓகே போக வேண்டியதான். போயிட்டு பிரியாணி வாங்கி தெரியா? ஆ பிரியாணி வித் பீர். ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் அப்படியே போகிறோம். வாங்க மெதுவா. எப்பா வெயில் தாங்க மாட்டேது. எரியுது. ஏ டிக்கி கொதிக்குதுரி. என்னோட டிக்கி கொதிக்குது. ஏறு ஏறு சீக்கிரம் ஏறு. கொதிக்குது. ஈரு வரேன் தேன் வரேன்ட்டு வயிறை வலிக்குது எனக்கு வேற. அது வலிக்காது. அது எப்படி வலிக்கும் குடிக்கும் போது? ஓகே ரொம்ப வேண்டியதான். போயிட்டு இருக்க வரீங்களா? ஓகே கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியா பர்ச்சேஸ் முடிச்சாச்சுங்க. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் என்னென்ன வாங்குறோன்ட்டு. அப்புறம் கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடுங்க. நீங்கள் எல்லாருமே சொன்ன மாரியே 2 பேருமே கல்யாணம் பண்ண போகிறாங்க. எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் 2 பேரும் மனசும் ஒத்து போகுது. அப்புறம் என்ன இனிமேல் தாங்க ஃபன்னு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எங்கள் ஃபன்னு குறையாது. கண்டிப்பாக பாருங்கள். இனிமேல் தான். ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ எப்பா சாமி இறங்கு.
கையெல்லாம் வலிக்குதுடி. இனிமேல் வேற எதுவும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல. எடுக்கணுமா? மோர தம்பிக்கா மச்சான் அது வாயில் வந்துடும். உன் தம்பிக்கு உன் அண்ணனுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி எப்பா காட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் நான் என்ன வாங்கணுன்ட்டு வீடியோ போடுறாங்க. என்ன அது தெரியல. முடிஞ்சிட்டல. இந்தமாதிரி மாப்பிள்ளை பார்ப்போம். உனக்கு வேறு மாப்பிள்ளை என்ன ஊன்ட்ட உண்மையாவா? சரி ஓகே, நான் கிடையாதுங்க மாப்பிள்ளை. ஓகே, அடுத்த வீடியோவில் ட்ரெஸ் எல்லாம் காட்டுறேன். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். பாய் சொல்லு.